நான் என்ன டூரா போறேன், படிக்க தானே போறேன். என்னத்துக்கு கனடா போய் படிக்கணும்ன்ற? ஒரே ஒரு வருஷம் படிக்கிறதுக்காக போறேன். படிச்சுட்டு சீக்கிரம் வந்துருவேன். ஏன் பயப்படுற? ஏன் பயம் எனக்கு. கனடால வர இங்கிலீஷ்காரங்க என்ன விட கொஞ்சம் கலரா இருப்பாங்களாமே. அட பாவி, என்ன சந்தேகப்படுறியா? சீ, சந்தேகம் வர பயம் வர. ஏற்கனவே ஏரியால கருப்பன் கலர் ஃபிகரை கரெக்ட் பண்ணிட்டான்னு கலாய்க்கிறாங்க. விஜய், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் உன் கூட தான் இருப்பேன். போதுமா? இப்ப சந்தோஷம் தானே? லைட்டா சந்தோஷமா இருக்குது, ஆனா ஃபீலிங்காவும் இருக்குது. சரி, என்ன ட்ரீட் வேணும்? எது கேட்டாலும் கொடுப்பியா? முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். கேட்டதுக்கு அப்புறம் கல்யாணத்தை அப்பலாம் சொல்லக்கூடாது. ஏய், என்னடா சொல்ற? அடச்சி, உன் கையால ஏதாவது சமைச்சு கொண்டு வர சொல்லலாம்னு நினைச்சேன். வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா, அதான். விஜய், நான் எடுத்துட்டு வரேன். குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி சென்னை வருகையொட்டி விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. என்னப்பா, சமையல் எல்லாம் சீக்கிரம் முடிச்சிட்ட போல இருக்கு. ஆமா, இன்னைக்கு என்ன பண்ணிருக்க? கேக்குறலப்பா, பதில் சொல்லு. குடிச்சிருக்கியாப்பா? இப்ப எதுக்கா குடிச்ச? கேக்குறேன்ல, இப்ப எதுக்கா குடிச்ச? அப்பா, 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 நர்சிங் மற்றும் மருத்துவ மேற்படிப்புக்காக செல்ல ஏற்பாடு செய்வதாக கூறி சென்னை மருத்துவ மாணவிகளிடம் லட்சக்கணக்கில் பணம் வசூல் செய்த கும்பல் தப்பியோட்டம். சென்னை செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூரில் பணம் ஏமாந்த பெற்றோர்கள் ஏமாந்துட்டோம்டா. அப்பா, அப்பா அழுவாதப்பா, பரவாயில்லப்பா, ப்ளீஸ் பா, அப்பா அழுவாதப்பா. ரசா, கோவிந்தா, ரசா, கோவிந்தா, கோவிந்தாவா? பணம் போச்சாமே. முதல்ல உட்காருங்க. உட்காந்துட்டா மட்டும் பணம் கொடுத்துருவியா? ஆமா, எங்க உன் பொண்ணு? அன்னைக்கு பணத்துக்கு நான் கேரண்டின்னு சொன்னாலே. ஒரு நிமிஷம். கையெழுத்து போட்டு பணம் வாங்குறது நான். என்ன ஒருத்த ஏமாத்திட்டாங்கிறதுக்கு நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். எப்படி பணத்தை திருப்பி கொடுத்து? எப்படி கொடுப்ப? தலையை அடகு வச்சாவது கொடுக்குறேன். நீ வாங்கின கடனுக்கு அஜித்தை ஏன் அடகு வைக்கிற? உன்ட என்ன இருக்கு அடகு வைக்கிறதுக்கு? உன் பொண்ணை தவிர என்ன இது? கடன் கொடுத்தங்கிறதுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க. பேசுவையா? பேசுவேன். எப்பயுமே கடன் கொடுத்தவன் கை தான் மேல இருக்கணும், வாங்குறவன் கை கீழே தான் இருக்கணும். இப்ப நான் சொல்றேன், நீ கேட்டுக்க. இன்னும் 4 நாள் உனக்கு டைம். 4 நாள்ல எனக்கு பணம் வரணும். வரல, உன் பொண்ணு வரணும். எனக்கு பொண்டாட்டியா? விட்டுட்டேன். பணம் அதான் சொன்னார்ல, 4 நாள்ல கொடுத்துருவோம். கொடுக்கலனா குடுக்கலனா நான் சொல்றதுதான் டீல். இன்னையில இருந்து 4வது நாள் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் இவன் உனக்கு மக. அதுக்கப்புறம் எங்க அப்பனுக்கு நீ மருமக. வாங்கடா. அப்பா